ராஜா கெபியின் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசரே, சகோதர சகோதரியே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன் சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருக்கிறாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீ என்று வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை, தானியேலுடைய காரியத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பேசுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, இந்த கடைசி நாளில், இந்த கடைசி ஆராதனை கர்த்தருடைய வார்த்தை உன்னை விட்டு கர்த்தருடைய கண் விலகி போகல, கர்த்தருடைய செவி உன் கூப்பிட சத்தத்துக்கு விலகி போகல. அவர் கேட்கிறதாய் அவர் எப்பொழுது கூட இருக்கிறாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனி வரும் நாட்களில் ஊழியக்காரரை கேட்பா, நீங்க சந்தோஷமா இருக்கிறீர்களா இல்ல செய்தீர்களா என்று கேட்கும்போது, இந்த தானியேல் சொன்னது போல அவர் கச்சரங்களை விடுவித்தார் என்று சொல்லப்படுகிற சத்தம் உங்களிடத்தில் உண்டாகும் என்று சொல்லப்படுகிற வார்த்தை உண்டாக கடவுளல்ல, உண்டா இருக்கும் என்கிற வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள, யாரெல்லாம் விசுவாசத்தை ஏற்று கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆமென் என்று சொல்லுவோமே. அல்லேலூயா. இதன்படியே இனி வருகிற நாட்களில் கேட்கிற தருணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் நேர்மையை சொல்லிப்பார், ஆண்டவர் கேட்க வேண்டிய முதல் ஆராதனை கேட்க வேண்டிய சத்தம் உண்டாயிருக்கிறது. அதன்படி கேட்கத்தக்கதா ஆண்டவருடைய சித்தம் இருந்தால் கேட்கிற இந்த ராஜாவை போல இந்த ஊழியக்காரர்கள் ஆயிரம் கேட்கும் பொழுது நீங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிற சத்தத்தை நான் எதிர்நோக்கி காத்திருப்பேன். அவன் ஆண்டவருடைய சத்தம் எவனமான்னு சொன்னா, ராஜாவே நீர் வாழுக. தொடர்ந்து வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதரை விட்டு அவர்களுடைய வாய்களை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை, உமக்காக காத்திருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயித்து நின்றவர்களா நீங்க சொல்ல போறீங்க, கச்சரங்களை விடுவித்து நாங்கள் காத்திருந்தவருடைய பிரதிமன கச்சரங்களுக்கு உண்டாக்கினார் என்று நீங்க சொல்ல போறீங்க. அல்லேலூயா.